இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா 21 வகை மூலத்தில் கிரந்தி மூலம், நீர் மூலம், செண்டு மூலம், இந்த 3 மூலத்தை பார்ப்போம். இந்த கிரந்தி மூலம் வந்துச்சுன்னா ஆசன வாயை சுற்றி புண்கள் அதிகமாக உண்டாகும். முளைகள், அதாவது புண்ணு உண்டாகும், சின்ன சின்ன முளைகளும் உண்டாகும். ஆசனவாயு பக்கத்தில் சின்ன சின்ன வெடிப்பு உண்டாகும். அந்த வெடிப்பு வழியாக சீலும் ரத்தமும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். மலம் ரொம்ப காஞ்சி போய் தான் வரும். மலம் வரும்போது சீலும் ரத்தமுமாக தான் சேர்ந்து வரும். மலம் ரொம்ப கட்டிக்கிடும். சீலு, ரத்தம், மலம் 3ம் சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும், கொஞ்சமாக வெளியே வரும். கால் கையெல்லாம் அப்படியே ரொம்ப கடுக்கும் உங்களுக்கு. இதுதான் கிராந்தி மூலங்கிறது. அடுத்து நீர் மூலம் பார்ப்போம். நீர் மூலத்துக்கு அதே மாதிரி தான், மலம் வறண்டு போய் தான் இருக்கும். ஆசன வாயை சுற்றி கடுப்பு இருந்துகிட்டே இருக்கும். மலக்காற்று, அப்பான வாயு அதிகமாக வெளியே போகும். அது வெளியே போகும்போது நுரையாகவே போகும். அபான வாயு வெளியே போகும்போது நுரையாக போகும். அதில் சீல் பிடிச்ச நீரும் வெளியே வரும். அடிக்கடி மலம் வர்றது மாதிரி உணர்வு வரும், ஆனால் வராது. வயிற்றை இழுத்து உள்ளுக்கு பிடிச்சிக்கிடும். வலி இருக்கும். வயிறு மேலும் கீழும் பெருமிக்கிட்டே இருக்கும். வாயில் நீர் ஊறிக்கிட்டே இருக்கும். வாயில் இந்த மாதிரி உள்ளது நீர் மூலம். அடுத்து செண்டு மூலம். இது இதுவும் அப்படி தான், மலம் கருகி தான் இருக்கும். ரொம்ப காஞ்சி போய் தான் இருக்கும். வீட்டமாக தான் வெளியே வரும். மலக்காற்று வெளியே போகும்போது சூடாகவே வெளியே போகும். ஆசன வாயில் அரிப்பும் நமைச்சலும் இருந்துகிட்டே இருக்கும். கடுப்பும் இருக்கும், வலியும் இருக்கும். காரமான உணவை சாப்பிட்டா தான் மலம் வெளியே போகும். இந்த மாதிரி உணர்வு உள்ள ஒரு நோய் செண்டு மூலம். மலம் போகும்போது ரத்தமும் நீரும் கலந்தே தான் வெளியே போகும். ஒரு நரக வேதனையை கொடுக்கும். இது செண்டு மூலத்துக்கு உள்ளது. நன்றி.